கிட்டத்தட்ட 17 வருட கனவுங்க. 2007க்கு அப்புறம் முதன் முறையா வந்து இப்ப வந்து T20 வேர்ல்டு கப் வந்து ரோஹித் சர்மா தலைமையிலான அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மேட்ச் வந்து லாஸ்ட் 3 ஓவர் வரையுமே வந்து யார் வின் பண்ணுவா? அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லயே போயிட்டு இருந்தது. இதுலயும் குடுத்துட்டாங்க. கிரெடிட்ஸும் குடுத்துட்டாங்க. 76% சவுத் ஆஃப்ரிக்கா, 25% தான் வந்து இந்தியான்னு சொல்லி அந்த லாஸ்ட் 3 ஓவர்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ன்னு அவுட் பண்ணதா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ் புடிச்ச அந்த கேட்ச் இருக்கு பார்த்தீங்களா? சான்ஸே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து இனி லைஃப்ல வந்து வருமான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு டீமு, இந்தியாவோட டீமு, இந்த மாதிரி ஒரு மேட்ச் ரோஹித் சர்மா இருக்கிற டீம், விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட் இந்த மாதிரி இவங்க எல்லாமே இருக்கிற டீம் வந்து திருப்பி நமக்கு வந்து கிடைக்குமான்னு வந்து கண்டிப்பா தெரியல. அவர் புடிச்ச அந்த கேட்ச் இருக்கு பார்த்தீங்களா? 6 லைனுக்கு போன கேட்ச தடுத்து திருப்பி உள்ள வந்து புடிச்சாரு. அது அப்படி விட்டிருந்தாலுமே அது வந்து 4ல வந்திருக்கும். அவர் மட்டும் அந்த கேட்ச புடிக்கலின்னா, கிட்டத்தட்ட 99% வந்து மேட்ச் மாறியிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆ வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் நடந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து பெர்ஃபெக்ட்டா விளையாண்டாருங்க. அந்த மாரி வந்து கிளாஸ்ன்னு அவுட் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாத்த பத்தியும் தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 17 வருட கனவுங்க. சும்மா சொல்லக்கூடாது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்க கவியரசன். கபில் தேவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி 2007க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா தலைமையிலான அணி. இதில் வந்து விராட் கோலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து பும்ரா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ். கிட்டத்தட்ட இந்த பிளேயர்ஸ் எல்லாமே அடுத்த அடுத்த T20 வேர்ல்டு கப்பில் கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாம் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆக போகிறாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதுக்கப்புறம் ஜடேஜா இவங்க 3 பேருமே வந்து ரிட்டயர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. நேத்திக்கே வந்து விராட் கோலி வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் சொல்லிட்டாங்க. 2 பேத்துக்கு அப்புறம் வந்து அவங்க 2 பேத்த தொடர்ந்து இப்ப ஜடேஜாவும் வந்து ரிட்டயர்மெண்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டு போறது வந்து ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மேட்ச ஜெயிச்சதுக்கு முக்கியமான 2 காரணம் இருக்குங்க. 2 நபர்கள் இருக்காங்க. 2 காரணம் கிடையாது. 2 நபர்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து விராட் கோலி. விராட் கோலி பார்த்தீங்கன்னா, 59 பாலுக்கு 76 ரன். அந்த 100 ரன்ன விட்டுருங்க. மொத்த டீமுமே சேர்ந்து 100 ரன் அடிச்சிருக்காங்க. இவரு ஒரு ஆளா வந்து 76 ரன் அடிச்சிருக்காரு. என்ன ஒரு மேட்ச்ன்னு பார்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து இனி லைஃப்ல நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஏன்னா விராட் கோலி இதோட வந்து ரிட்டயர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதே போல பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேத்தையுமே வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. பெர்ஃபெக்ட்டா வந்து பவுலிங் போட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல விக்கெட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து விக்கெட் விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் புடிச்ச அந்த கேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா டீம்லயும் கிளாஸ்ன்னு வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. கிட்டத்தட்ட 23 பால்லயே 50 ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாரு. பெர்ஃபெக்ட்டா அவரும் விளையாண்டுருந்தாரு. அது மாரி பவுலர் லாஸ்ட் ஓவர்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ல பும்ராவும், ஹர்திக் பாண்டியாவும் தான் மாறி மாறி போட்டுட்டு இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியாவ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்ப மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா வந்து எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து "தள்ளி போய் நில்லு" அப்படின்னு சொன்னதுக்கு மக்கள் எல்லாமே அவ்ளோ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? எப்படி சொல்றதுன்னா, தெரியாம ஒரு நாய் வந்து உள்ள வந்துடுச்சு. அந்த நாய வந்து ஹர்திக் பாண்டியா, ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி கத்தி, அவர வந்து ரொம்ப டிப்ரஷனுக்கு ஆளாக்குனதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பதிலடி தர விதமா வந்து இந்த மேட்ச் வந்து அமைஞ்சிருக்கு. அவரும் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அவரோட உழைப்பு வந்து குடுத்திருக்காரு. ஓகேவா? அ இதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. உண்மைய சொல்லணும்னா, விராட் கோலி போறதா இருக்கட்டும், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேருமே வந்து ஃபர்ஸ்ட்டு விராட் கோலி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இவங்க 2 பேத்தையும் தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து T20 வேர்ல்டு கப்ல இருந்து மட்டும் வந்து ரிட்டயர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. உலகத்திலே ஒரு சிறந்த பிளேயர் தனியா நின்னு அடிக்கிறதுன்னா, அது வந்து விராட் கோலி மட்டும் தான். கிட்டத்தட்ட அவரு விளையாண்ட மேட்சஸ்ல எவ்வளோ செஞ்சுரிஸ் இருக்குன்னு எடுத்து பாருங்க. ரோஹித் சர்மாவ பத்தி சொல்லணும்னா, அவருடைய ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில சாப்பாட்டுக்கே வழி இல்லாத, அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு, அங்க தங்கி,
அங்கேருந்து வந்து கிரிக்கெட்டில் வளர்ந்து வந்தவர் தான் வந்து ரோஹித் சர்மா. அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், எவ்வளோ ஒரு மோட்டிவேஷனான ஸ்டோரின்ட்டு. நம்மளே சேனலில் வந்து போட முடிஞ்சாலும் வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக, ஓகேவா? ஏன்னா அவர்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவருங்க. சும்மா சொல்லக்கூடாது. அவரு உழைப்பு அவ்வளோ உழைப்பை போட்டதுனால அவர் வந்து இந்த இடத்துல இருக்கார். நீங்கள் எது நினைச்சாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும், நடக்க வைக்கலாம். நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நடக்க வைக்கும், ஓகேவா? கனவு மட்டுமே காண்டுட்டு இருக்காம, அதை வந்து அடையறதுக்கான முயற்சியை மட்டும் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு நாள் வந்து அதை அடைஞ்சிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன், ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஹர்ஷத் பட்டேலும் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க இன்னும் 3 ரன்னு தான். அது அடிச்சிருந்தா ஹாஃப் செஞ்சுரி. அவரும் வந்து பர்ஃபெக்டாக வந்து அடிச்சிருந்தாரு. 2 பேர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. விராட் கோலி ஒன்று, ஜஸ்பிரீத் பும்ரா. இவங்க 2 பேருமே வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஓகேவா? லாஸ்ட் மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச்சில் வாங்குறது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு லக் மாதிரிங்க. மேட்ச்சே வந்து ஒரு மிராக்கிளாக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.